نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وإن كان ذو عسرة فنظيرة إلى ميسرة إلى آخره صدق الله العظيم. படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் என்னுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விட்டு கொடுப்போம் எனக்குரிய ஒரு தலைப்பில் தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் விட்டுக் கொடுக்கக்கூடியவன் எப்பொழுதுமே கெட்டதாக சரித்திரம் இல்லை, கெட்டுப் போவதில்லை. கெட்டுப் போவதை எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பதில்லை. இதையும் நாம் விளங்க வேண்டும். சில நேரம் சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பதனால் அது நமக்கு பலன் தரவே செய்கின்றது. பலனை தவிர கஷ்டம் என்று நினைத்துவிட வேண்டாம். வாழ்க்கையில் பல கட்டங்களை விட்டும் விட்டுக் கொடுப்பதை இஸ்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. இஸ்லாமுடைய வளர்ச்சியே ஒன்று விட்டுக் கொடுப்பதினால்தான் இஸ்லாமுடைய வளர்ச்சியை ஆயிருக்கின்றது. ஒரு குடும்பம் இருக்கின்றது, அந்த குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அங்கே விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய ஈகோவினால், தன்னுடைய ஒரு பெருமையினால் அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் என்பது ஆகாது. சரி, கணவன் மனைவிக்கு மத்தியில் விட்டுக் கொடுக்காமல் இருந்தார்களானால் அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் மாறிவிடும். அப்ப கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஜமாத்தாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலுமே விட்டுக் கொடுப்பதன் காரணத்தினால்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஒழிந்து விட்டுக் கொடுக்காமல் பிடித்து நடக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். முதன்மையாக நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். படைத்து அவர்களிலிருந்து அவருடைய சந்ததியர்கள் கியாமத் வரை வரக்கூடிய சந்ததியர்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். காட்டக்கூடிய சமயங்களில் ஒரு பிரகாசம் தெரிகின்றது. அந்த பிரகாசத்தை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், மாதா, இது என்ன? இது மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது, இது மட்டும் பிரகாசமுடையதாக இருக்கின்றது, என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதமே, இது உன்னுடைய பிச்சரங்கள் இருந்து வரக்கூடிய நபிகனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொன்ன உடனே இதை கண்ட உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு வயசு எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, உனக்கு 60 வருஷம், 1000 ஆண்டுகள் உனக்கு கொடுக்கக்கூடியது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை வருஷம்? 60 வருஷம் அப்படின்னு. அப்படின்னு அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஆயுள 40 வருடத்தை என்னுடைய நிச்சயமாக இருக்கக்கூடிய என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகின்றேன். இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவங்களுக்கு கூலியா அல்லாஹ் அப்படின்னு அப்ப கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டானே, அப்ப அல்லாஹ் தஆலா நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 40 ஆண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுத்தான். இப்ப இங்க கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கொடுத்தது தவறு கிடையாது. அவங்க கொடுப்பதின் காரணமாக இறந்து விடுகின்றார்கள் என்பதாக எண்ணும். அதே சமயத்தில் பூமியில வந்ததுக்கு பின்னாடி இவங்க 960 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அப்ப மலக்குல் மௌத் கைப்பற்ற வர்றாங்க. வந்தவர்கள் கேட்கிறாங்க, என்ன விஷயம்? அல்லாஹ் அவங்களுடைய ரூஹ வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, எனக்கு தான் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் சொன்னா 960 ஆண்டுகள் தானே முடிஞ்சிருக்கு, 40 ஆண்டுகள் இருக்கின்றது என்றாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது ஒன்னு சொன்னாங்க, நீங்க எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தீங்க 40 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மறக்கிறதும் மறுப்பதும் மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடியது. ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க,
சொல்லி முடிச்சுட்டு அப்படிலாம் சொல்லுங்க, அதெல்லாம் செய்யலைங்க அப்படின்னு மறுப்பாங்க. இது மறுக்கக்கூடியதும் மறக்கக்கூடியதும் மனிதனுக்கு இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதல் மனிதர் மறுத்தார், மறந்தார். மனிதர்களுடைய சமுதாயம் அதுதான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக விட்டுக் கொடுப்பதன் காரணத்தினால் அவர்கள் கெட்டு போவதில்லை. அல்லாஹ் தஆலா 40 வருஷத்துக்கு கொடுக்கலாம், 1000 ஆண்டு காலங்கள் வாழ்கின்றார்கள், அப்பா மூத்த போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மிஷ்காத்தில் 23வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடியது இதே விஷயங்களை எடுத்துறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை பற்றியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அப்ப துஆ செய்றாங்க, இறைவா என்னுடைய வயதின் 40 வயதை அவருக்கு எடுத்து கொடு என்பதாக, வாழ்க்கையை கொடு என்பதாக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒன்றையும் அங்கே விட்டுக் கொடுக்கின்றேன் யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்கின்றார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அறிவிக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த வளர்ச்சிக்கு இவ்வளவுக்கு உலகம் முழுவதும் இன்று இருக்கிறது. இஸ்லாம் இருக்கிறது, பறந்து விரிந்து இருக்கின்றது, எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே. இந்த சுதந்திரத்திற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஹிஜ்ரத்தின் முதன்மையாக ஹிஜ்ரத் சென்றார்கள். அன்சார் ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்களை, அன்சாரி சஹாபாக்கள், இந்த முஹாஜிரான சஹாபாக்களை அரவணைத்தார்கள். அரவணைக்கக்கூடிய ஒன்றை வந்தது. அவர்கள் தங்களுடைய பொருள்களை விட்டுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு எதிரிலும் சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நுழைந்த பொழுது இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுத்திருந்தால் இந்த இஸ்லாம் வந்திருக்குமாங்கிறது ஒரு அல்லாஹ் வெளிச்சம். அப்ப அந்த எதிரிலும் கூடிய நகரம் எப்படி ஆயிடுச்சு? மதீனாவாக மாறிவிட்டது, புனித நகரமாக மாறிவிட்டது. ஏன் காரணம் என்று தெரியுமா? அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்கள் விட்டுக் கொடுத்தார்கள். சாயிபுன் ரபியா ரலியல்லாஹு தஆலா என்ற அன்சாரி சஹாபியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடனிருந்து தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு நபர்களையும் சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவிற்கு சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்களுடைய சொத்துக்களில் பாதியை பிரித்து கொடுத்தார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ல போனா எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தாங்க? இவர்கள் தங்களுக்கு 2 மனைவிகள் திருமணம் முடித்திருந்தால் எந்த மனைவியை அவர்கள் விரும்புகின்றார்களோ, திருமணம் முடிக்க ஆசைப்படுகின்றார்களோ, அந்த மனைவியை தலாக்கு விட்டு இதாயிரத்து 2வது பின்னாடி இவர்களுக்கு மனம் முடித்து வைப்பார்கள். இந்த அளவிற்கு இவர்கள் விட்டுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இவர்களுடைய விஷயங்களை பற்றி, அன்சாரிகளை பற்றியும் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு வந்து விடுகின்றது. அறிவிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் நபர்கள் வந்தார்கள். அனைத்தையும் விட்டு திறந்தவர்களாக இன்னும் செல்வதாக இருந்தால் முஹாஜிர் சஹாபாக்கள் உடைகள் கூட இல்லாமல், உடைகளை கூட புடிந்தவர்களாக, இளைஞர்களை மறைத்தவர்களாக அவர்கள் சென்றார்கள். இன்னும் சொல்ல போனா உம்மு சலமா, அபூ சலமாவுடைய அவர்களுடைய ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கதைகளை கேட்டால், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சலமா அபிசீனியாவில் இருக்கின்றார்கள். முதல் ஹிஜ்ரத்தில் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு என்று சொல்லக்கூடிய சல்மா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குழந்தைகளும் இருந்த பொழுது அதை விட்டு மக்காவை விட்டு வரும் பொழுது உம்மு சலமாவை பிடித்து விடுகின்றார்கள். பிடித்துவிட்டு, நீங்கள் வேண்டால் போய்க் கொள்ளுங்கள், உங்களுடைய மகள் எங்களுடைய நாட்டை சார்ந்தது, உங்களுடைய மகளை நாங்கள் விட முடியாது என்பதாக தாயையும் மகளையும் பிரித்து வைத்தவர்கள் பார்த்தார்கள். எல்லாருக்கும் தொடர்ந்துதான் போனாங்க. அங்க அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் முழுசத்து கொடுத்தான். அறிவிக்குரிய சகோதரர்களே, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் கெட்டுப் போவதில்லை. சகோதரருக்கு மத்தியில் விட்டுக் கொடுங்கள். சகோதர மத்தியில் விட்டுக் கொடுக்காததன் காரணமாக அவர்களை எதிரிகளாக எண்ணிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் விட்டுக் கொடுப்பது என்பது இல்லை. சந்தேகங்கள் எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்துவிடுகின்றதோ அந்த குடும்பம் சீரழியக்கூடியதாக ஆகிவிடும். அதே சமயத்தில் என் மனைவி நல்லவன் என்பதாக ஒரு கணவன் எண்ணினால் கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கும். நீ சொன்னா சர்த்தாமான் ஒரே வார்த்தையை முடிங்க, அங்க வாருங்க, அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கும்.
அதே சமயத்தில் வெளியிருந்து வரக்கூடிய கணவன்மார்களிடத்தில் நாம் சொல்லக்கூடியது, சொல்லுங்க நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அடுத்து வந்திருக்கீங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு கோபத்துடன் வரக்கூடிய சமயங்கள் விட்டுக் கொடுங்கள். அப்படி விட்டுக் கொடுப்பதினால் எந்த குடும்பங்களும் கெட்டு போனதாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. எதை கேட்டமோ எதை பேசினமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கையை வெள்ளமாக அனைவருக்கும் தந்த அறிவானாக இந்த ரமலானுடைய மாதங்களில் அனைத்து கணவன் மனைவிகளும் சந்தோஷமாக கியாமத்து வரை இல்லை நாளை சொர்க்கத்தில் இதே கணவன் மனைவியாக அங்கே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவனாக நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக. அதே போன்று அல்லாஹு தஆலா உண்மையான நோன்புகளையும் நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹித் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.